ஆல் இது வந்து நெக்ஸ்ட் டே மாப்பிள்ளை அழைப்பு அண்ட் ரிசப்ஷன். மத்தியானம் அம்மா வீட்டில் வந்து மாப்பிள்ளை அழைப்பு நடக்கும். ஈவினிங் வந்து மண்டபத்தில் ரிசப்ஷன். ஸோ மத்தியானம் மாப்பிள்ளை அழைப்புக்கு தடபுடலாக வந்து சமையல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. சமையலுக்கு தேவையான மளிகை சாமானெல்லாம் வந்து இங்கே தனியாக வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து மார்னிங்கே மார்க்கெட்டில் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. பர்டிகுலராக வந்து இந்த அண்ணாவோட கேட்ரிங் வந்து நல்லாயிருக்கும். ஃபுட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து சமைப்பாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்வீட் எல்லாம் வந்து மண்டபத்துலேருந்து போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ வந்து மத்தியானம் லஞ்சுக்கு மார்னிங்கே வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து அன்றைக்கி கீ ரைஸ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒயிட் ரைஸ், சாம்பார், பொரியல், ரசம், அப்பளம் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இங்கே மார்னிங் வந்து மாலெல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணி அந்த பெட்டியெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பெட்டியில் வந்து என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து மார்னிங்கே வந்து வீட்டில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு மாப்பிள்ளையோட எல்டர் சிஸ்டர் தான் வந்து அந்த பெட்டியை வந்து எடுக்கணும். இந்த பெட்டிக்குள்ளே வந்து மாப்பிள்ளைக்கு தேவையான சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஷீக்கா, அப்புறம் மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸு, டவலு, பட்டு வேஷ்டி, பட்டு ஷர்ட்டு, அப்புறம் பொண்ணோட முகூர்த்த புடவை அது எல்லாத்தையுமே வந்து இந்த பெட்டியுள்ளே வச்சு மண்டபத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த ஒரு சாங்கியம் வந்து எங்களோட இதில் வந்து செய்வாங்க. ஸோ அதுக்கு வந்து பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டு பொங்க வச்சு கெடா வெட்டி சாமி கும்பிட்டு வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து மாப்பிள்ளையோட அக்கா தான் வந்து எடுக்கணும். வீட்டில் பிறந்த எல்டர் சிஸ்டர். இதில் வந்து மாப்பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா திங்ஸும் வச்சுருக்காங்க. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ அந்த பெட்டியெல்லாம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. இங்கே பண்ணுற பூஜை பேர் வந்து செடி தமரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கெடா வெட்டி பொங்க வச்சு பச்சை பந்தல் போட்டு பூஜை பண்ணி அந்த பொங்க சாதத்தை மாப்பிள்ளை சாப்பிட்டு விரதத்தை வந்து விட்டதுக்கப்புறம் மற்ற சடங்கெல்லாம் வந்து நடக்கும். பொண்ணோட கூரைப்புடவை, மாப்பிள்ளையோட முகூர்த்த பட்டு வேஷ்டி, பட்டு ஷர்ட்டு அது எல்லாத்தையும் இங்கே வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போய் நாளைக்கு அவங்க வந்து அதை வந்து போட்டுப்பாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்க இலையில என்னென்ன இருக்கு ஐட்டம் பூஜித்த இலையில. நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி சீக்கா போட்டு குளிப்பாட்டி அப்புறம் முகூர்த்த பட்டு வேஷ்டி, பட்டு ஷர்ட் வந்து போட்டுட்டு ஊரில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்து தாய்மாமன் சீர் போட்டதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ அதுக்காக வந்து வெளியிலே வந்து தண்ணி நல்லா சுட சுட வந்து காய்ச்சி அவனுக்கு வந்து ஊற்றுவாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் முதல் வந்து தாய்மாமன் வீட்டுக்காரங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி சீகைக்காய் போட்டு சோப்பு போட்டு அவங்களே இதை வந்து குளிப்பாட்டியும் விடணும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. மாப்பிள்ளை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தாய்மாமன் சீர் போடுவாங்க. தாய்மாமன் வீட்டுக்காரங்க வந்து நெத்தியில் வந்து பட்டம் கட்டி காலுக்கு வந்து மெட்டி போடுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. எங்கள் மாமா பசங்கள்லாம் வந்து அவனுக்கு வந்து என் தம்பிக்கு வந்து பட்டம் கட்டி காலுக்கு மெட்டி போட்டு பூ மாலெல்லாம் போட்டு அந்த சடங்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து கொடை வச்சுட்டு புது கொடை வச்சுட்டு பிள்ளையார் கோயிலுக்கு வந்து போகணும். பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்து அப்படியே வந்து மண்டபத்துக்கு வந்து போவாங்க.
மத்தியானம் நம்ம வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்கு வந்து நாங்கள் மண்டபத்துக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. மண்டபத்தில் வந்து ஈவினிங் 7லேருந்து ரிசப்ஷன். ஸோ வந்து என்னோட ரிசப்ஷன் லுக் இந்த மாதிரி தான் இருந்தது. பயங்கர டயர்டாக இருந்தது. ஸோ வந்து மேலெல்லாம் போயிட்டு நாங்கள் வந்து டைனிங் ஹாலுக்கு வந்து வந்துட்டோம். இது சாப்பிடும்போதே வந்து மணி 8:30 9 o'clock ஆகிடுச்சி. ரிசப்ஷன் ஃபுட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸு, தோசை, ரொட்டி, அந்த மாதிரி வந்து நிறைய டிஃபன் ஐட்டம் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ரிசப்ஷன் ஃபுட் அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஆக்சுவலி வந்து ரிசப்ஷனுக்கு வந்து அவ்வளோ க்ரௌடாகவும் இருந்தது. அம்மாவும் பொண்ணும் டான்ஸ் ஆடுவதை போட்டுருக்காரு. சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பசங்கள்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அது ஒரு சைடு போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து இங்கே டிஜே மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நலுங்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அரவுண்ட் இந்த நலுங்கு வந்து மிட் நைட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது முடியறதுக்கே வந்து ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து 3 நலுங்கு வந்து போடணும். மாப்பிள்ளைக்கு ஒரு நலுங்கு, பொண்ணுக்கு ஒரு நலுங்கு, அகைன் மாப்பிள்ளைக்கு ஒன்று, பொண்ணுக்கு ஒன்று, அகைன் மாப்பிள்ளைக்கு ஒரு நலுங்கு, பொண்ணுக்கு ஒரு நலுங்கு அப்படின்னு வந்து இந்த சடங்கெல்லாம் முடியறதுக்கே வந்து ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சு. பொண்ணுக்கு வந்து அப்புறம் வளையலெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே த்ரூ அவுட் த நைட் சுத்தமாக வந்து தூங்கவே இல்லை. அப்படியே கண்டினியூஸாக வந்து இந்த சடங்கெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. மாப்பிள்ளைக்கு முதல் நலுங்கு வந்து பொண்ணோட அம்மா போடுவாங்க. பொண்ணுக்கு முதல் நலுங்கு வந்து மாப்பிள்ளையோட அம்மா போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து நலுங்கு வந்து வைப்பாங்க. அதெல்லாம் அப்படியே வந்து நைட் ஃபுல்லாமே வந்து அப்படியே நாங்கள் பேசிட்டு கதை அடிச்சுட்டு இங்கே அங்கே மாற்றி மாற்றி நலுங்கு போட்டுட்டு இருந்தோம். ஒரு சைடு வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து மணவரை வந்து ஜோடிப்பெல்லாம் வந்து ஒரு சைடு வந்து அவங்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.